ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் குயின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் போட்டிருக்கோம், ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சாரீ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் அதாவது பேரட் க்ரீன், லாவெண்டர், கோல்டு, சில்வர் எல்லாமே ஒரு காம்பினேஷன் மிக்சிங்கான ஒரு டிஷ்யூ சாரீ. கீழே பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்டர்னு. இதில் வந்து நம்ம ஆஃப் ஸ்லீவ் மட்டும்தான் போட்டிருக்கிறோம் டிசைன்ஸு. இப்போ இந்த கலர் எல்லாமே காம்பினேஷன் பண்ணி வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீனில் வந்து டிஷ்யூ கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த பார்டர் மட்டும் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ப்ளவுஸ் கிளாத்து. பாருங்கள், கீழே பார்டர் வந்திருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல டிஷ்யூவில் வந்து நல்ல பேரட் கலர் க்ரீனில் வந்து ப்ளவுஸ் இருக்குது. இந்த ஒர்க் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவங்க 2 டேஸில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி. அதனால் நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 2 லைன் வந்து அந்த பார்டர் கலரில் சில்க் த்ரெட் போட்டிருக்கேன், க்ரீன் கலரில், ராமர் க்ரீனில். அதுக்கடுத்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ், ஒரு லைன் 4mm பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஆண்டிக் பீடு, ஒரு லைன் வந்து சுகர் பீடு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீ பார்டர் கலரில் வந்திருக்கிற அந்த ராமர் க்ரீனில் வந்து ஒரு ஜமிக்கி வச்சு கத்தானா 2. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2mm சைஸு கத்தானா 2. அதை வச்சு நடுவில் அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறோம். நம்ம கிளிப் ஸ்டோன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கிளிப் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வச்சு ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடி டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நடுவில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறோம், ஜம்கி கட்டானா வச்சு தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி மாற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அதுக்கடுத்து அந்த சாரியில் வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்குறோம். திருப்பி வந்து இப்படி மாற்றி கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடி கொடிக்கு மேலேயே அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறோம். ஒட்டிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு பால் 4mm பீட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ட்ராப் பீடு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் அந்த க்ரீன் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். அங்கங்கே சுகர் பீட்ஸ் வந்து டாட் மாதிரி ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜம்கிலேயே வந்து ஒற்றை ஸ்டோன்ஸு சில்வர் கலரு, அதனால் இதே அங்கங்கே வந்து நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒர்க்கு தான் போட்டிருக்கேன். சரி, இதே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து இதே டிசைன்ஸ் தான் வந்து நம்ம ஃபுல்லப் பண்ணி முடிச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ தான் வந்து நான் இதிலேருந்து எடுத்துருக்கிறேன். ஸ்டிச் பண்ண போகிறோம். கஸ்டமருக்கு 1 ஹவரில் கொடுக்கணும். அதனால் வந்து இப்போ தான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அர்ஜென்ட் ஒர்க் இந்த இதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இதோட ஸ்லீவ் வந்து இதே மாடல் தான், ஆனால் அதை கொஞ்சம் ரேண்டமாக பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மேலே கொடுத்த அதே கொடி மாடலில் தான் நம்ம ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதை கொடி மாதிரி கொடுத்துருக்குறோம். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா ராமர் க்ரீனில் வந்து நம்ம ஜம்கி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தோம். இங்கே இதில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கட்டானா, ஏன்னா நம்ம பார்டரில் வந்து ஒர்க் பண்ணும்போது சேம் கலர் வைக்கும்போது அது அவ்வளோ லுக்காக தெரியாதுன்னு சொல்லி நான் அதை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். ப்ளவுஸ்க்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கலரில் வந்து கத்தானாவும் ஜம்கியும் கொடுத்துருக்குறேன். இதே நான் ஸ்லீவ் டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா மாற்றி பண்ணியிருக்கிறேன். உள்ளே வந்து கத்தானா கொடுத்துட்டு மேலே வந்து கோல்டனில் நான் வந்து கத்தானா பீஸ் கொடுத்துட்டு ஜம்கி கொடுத்துருக்குறேன். அதே தான் எல்லாமே சேம் அதே, ஆனால் கொஞ்சம் இந்த ஃப்ளவர் மட்டும் நம்ம மாற்றிருக்கிறோம். இதே அங்கங்கே புட்டாஸ்க்கு மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம், சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதே தான். இது ஃபுல்லாக இதோட ஸ்டிச்சஸ் வீடியோவும் இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை விட சூப்பராகவும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு வந்து நாட்லாம் வந்து சாதாரணமாக தான் அவங்க கேட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக அதில் வந்து ஹெவியாக வருதுனால அவங்க சாதாரணமாக தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு லுக்காக இருக்குது. சாரீக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாரியோடு வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் அந்த கலருக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ மேட்சாக வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது அதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள், லைக் போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஓகேங்க, இதோட ஒரு சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம்.